பெருமழை பெய்திடுமே. ஆசீர்வாத மழை புலியின் காலம் இதுதானே. ஆவியானவர் காற்றாய் வீசும் பெருமழை பெய்திடுமே. உன்னதத்திலிருந்து பொன்மேல் ஆவி ஊற்றிடுவார். உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர்த்தெழ செய்திடுவார். உன்னதத்திலிருந்து பொன்மேல் ஆவி ஊற்றிடுவார். உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர்த்தெழ செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உம் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உம் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. முன்மாறியும் பின்மாறியும் சீராய் பொழிந்திடுவார். காய்ந்திருந்த எந்தன் வாழ்வை கனியாய் நிரப்பிடுவார். முன்மாறியும் பின்மாறியும் சீராய் பொழிந்திடுவார். காய்ந்திருந்த எந்தன் வாழ்வை கனியாய் நிரப்பிடுவார். தரிசாய் கிடந்த உந்தன் நெல்கை விளைய செய்திடுவார். ஒன்றை செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதித்திடுவார். தரிசாய் கிடந்த உந்தன் நிலத்தை விளைய செய்திடுவார். வாழ்க்கை செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதித்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உம் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உம் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. நிலம் வயல்வெளியாக மாறும் நேரம் இது. அவ்வாந்திரம் ஆறுகளாக பாயும் காலம் இது. வனாந்திரம் வயல்வெளியாக மாறும் நேரம் இது. அவ்வாந்திரம் ஆறுகளாக பாயும் காலம் இது. சொப்பனத்தாலும் தரிசனத்தாலும் இயேசு இளைப்பாறுவார். தீர்க்கதரிசியாய் என்னை மாற்றி அவரே வெளிப்படுவார். சொப்பனத்தாலும் தரிசனத்தாலும் இயேசு இளைப்பாறுவார். தீர்க்கதரிசியாய் என்னை மாற்றி அவரே வெளிப்படுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உம் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உம் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. தொடர்ந்து இந்த சுவிசேஷத்துடைய இந்த தனிப்பாக ஊழியத்தினுடைய அவசியம் என்ன என்பதை தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, யோசித்து பாருங்கள். ஒரு பாவி நிலை, ஆண்டவர் அறியாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய நிலை என்னை பாருங்கள். நீங்கள் நம்மெல்லாம் பாடுறோம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. யாரோ ஒருவர் நமக்கு சுவிசேஷம் சொன்னார். அது நிமித்தம் நீங்கள் நானும் இன்றைக்கு பாடுகிறோம். ஆனந்தம், இயேசு என் பாவங்களை மன்னித்தார். மகிழ்ச்சியோடு பாடுகிறோம். ஏராளமான பாடலை பாடுகிறோம். சற்று சிந்தித்து பாருங்களேன். அந்த பாடலின் அர்த்தம் தெரியாமல் அந்த பாடலை கொஞ்சம் ஒரு நாள் கூட கேட்காத மக்கள் ஏராளம். அப்படியேனா அன்பானுடைய இதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். சற்று சிந்திக்க வேண்டும். அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? இதை திரும்ப திரும்ப என் ஊழியம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நான் கற்றுக்கொண்ட பாடம் எங்கு சென்றாலும், அது எந்த இடத்துக்கு சென்றாலும் முடிந்த அளவுக்கு ஆண்டவர் அறிவிக்க முயற்சிக்கிறேன். அது வாகனமானாலும், அது பெட்ரோல் பங்க் ஆனாலும், அது சில பேர் செய்கிறார்கள். அவளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், ஜஸ்ட் திங்க் அபவுட் த ஃபேட் ஆஃப் த சின்னர். ஒரு பாவியினுடைய பரிதாப நிலையை பாருங்களேன். எல்லாம் இருக்கிறது, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, திரும்ப ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவரை சந்திக்க உங்களால் முடியாவிட்டாலும் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குமானால் விதையை தூவுங்கள். அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோடு விதைக்கிறான்.
ஏற்ற காலத்தில் அது கம்பீரமாய் இருப்பான். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, மத்திய 25:46 த ஃபேட் ஆஃப் த சின்னர், ஒரு பாவியினுடைய பரிதாப நிலை, ஒரு பாவியினுடைய அந்த முடிவு. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் நித்திய ஆக்கினையை அடைவார்கள், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைபடி போவார்கள். அந்த இரண்டாம் தரம் பரவாயில்லை, ஆனால் நித்திய ஆக்கினை அடைய, அதை சற்று சிந்தித்து பாருங்களேன். அதுக்கு யார் காரணம்? நீங்கள் பல காரணங்களை சொல்லலாம். நித்திய ஆக்கினை அடையும்படி. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, டார்மெண்டட் அண்ட் பனிஷ்மெண்ட். தமிழ் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நித்திய ஆக்கினை, டார்மெண்டட், வேதனையும் கண்ணீரும் புலம்பலும். அன்புதேவ பிள்ளைகளே, உன் அன்போடு பழகிறீங்களே, உங்களோட ஸ்நேகம் புரியுங்க, அதாவது பிரியாதவர்கள் நகமும் சதையும் போல. ஆனால் அந்த நகமும் சதை ஒரு நாள் தனித்தனியாக போயிடும். டார்மெண்டட், இட்டர்னல் பனிஷ்மெண்ட். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நித்திய ஆக்கினை அடையவும், பார்க்கவும் அல்ல, அடையவும். எவ்வளோ பெரிய வேதனை! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை, லூக்கா 28 அந்த அவன் சொல்லுகிறான் பாருங்கள், பாதாளத்தில் வேதனைப்படுகிற ஐஸ்வர்யவான். அவன் சொல்லுகிறான், நீ அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவனுடைய வேதனை, இந்த கண்ணீர், தேவனை பார்த்து அவன் ஜெபிக்கிற ஜெபம், நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி. அப்படியே எவ்வளோ வேதனை! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளையே, டார்மெண்டட், அக்கினி, ஜுவாலை, அதாவது சின்ன அக்கினி நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல, பயங்கரமான, அது மனிதர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையை, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களுமே அந்த அக்கினியை விளிம்பில் இருக்கிறார்கள். தேவ கிருபை உங்களை என்னை தேவன் தூக்கி எடுத்தார். நல்லவர்கள் என்பதால் அல்ல, நீதிமான் என்பதால் அல்ல, நல்ல பெற்றோருக்கு நாம் பிறந்தோம் என்பதல்ல, அவர் மேல் வைத்த கிருபை. இத்தான் முன்னநாளாம் 20 வாசிக்கிறோம். ஏராளமான குமாரர்கள் அவருக்கு இருந்தார்கள், ஆனால் அவர் சாலமோனை தெரிந்து கொண்டார். தாவீது சொல்கிறார், எனக்கு ஏராளமான குமாரர்கள், ஆனால் தாவீது சாலமோனை தெரிந்து கொண்டார். அதுபோல பரம தகப்பனுக்கு கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதை கேட்கிற பாக்கியம் உங்களுக்கு, இதை சொல்லுகிற பாக்கியம் எனக்கு. எனவே திரும்ப சொல்லுகிறேன், வாய்ப்புகள் ஒரு முறை, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். God has given lot of opportunities. அவனை பார்த்து கேட்பார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? சரி, யோசித்து பார்ப்போம், சிந்திப்போம். அடுத்த இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், புதிய ஏற்பாட்டிலே திருச்சபைகள் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. How the New Testament Church in evangelism. புதிய ஏற்பாட்டு சபையிலே எப்படியெல்லாம், முதலாவது திருச்சபை, அன்பானுடைய பிலிப்பு சபை, பிலிப்பியர் எப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 2:14 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம், கபடற்றவர்களாக இருக்கிறோம், இதனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அங்கே ஒரு வசனப்பட்டிருக்கிறது 16, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும். அந்த எல்லாவற்றையும் என்ற வார்த்தைக்குள்ளே சுவிசேஷம் அடங்கியிருக்கிறது. சுவிசேஷம் சொல்வது அடங்கியிருக்கு. எல்லாவற்றையும் எப்படி செய்யுங்கள்? முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல், ஏதோ செய்ய வேண்டும். இது எங்கள் பாஸ் சொல்கிறார். அன்றைக்கி பாருங்களேன், திரும்ப சொல்லுங்கள், ஊழியத்திற்கு போகும் 4 பேர் தான். எல்லாரும் இளைப்பாறுதல், சொந்த காரியங்கள், அடுத்த நாள் வேலைக்கு ஆயத்தம், பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவளை ஆயத்தப்படுத்துவது. அந்த பிள்ளை நாளைக்கு அவருக்கு பயன்படுமா என்று கேள்வி. பிள்ளைகளை பெற்று அநேகர் கண்ணீர் வடிக்கிறார்கள். இயேசுவுக்காக வளர்த்தால் இளநீர், உங்களுக்காக வளர்த்தால் கண்ணீர். முதலாவது ஒரு 5 சபைகளை வேகமாய் சொல்லுகிறேன். நம்பர் 1, பிலிப்பி சபை. அவர் எப்படி செய்தார்கள் என்றால், அன்பானுடைய தர்க்கிப்பு இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல். அடுத்த ஒரு திருச்சபை வாசிக்க விரும்புகிறேன், அது தெசலோனி சபை. அந்த சபையார், அன்பானவர்களே, தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்புகளையும் அவள் பயன்படுத்தி கொண்டார்கள். தெசலோனியர், அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம்
மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. உபத்திரவத்தின் உள்ளே ஒரு சபைதான். யாசோன் வீட்டை சுற்றி வளைத்து இழுத்து கொண்டு போனார்கள். தெசலோனி சபை உபத்திரவத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட சபை. ஆனால் சொல்லப்படுறது, அவரிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்தது அல்லாமல், அவரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை, சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு அன்பு தேவப்பிள்ளையினை நல்ல போதகர், நல்ல திருச்சபை, நல்ல ஊழியர், இன்றைக்கு நல்ல அதற்கேற்ற அமைப்புகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நல்ல ஆராதனை, நல்ல ஊழியர். இன்றைக்கு எல்லா ஊழியர்களுமே அதிகமாய் ஆழமாய் போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவளுக்காக நன்றி. இளம் ஊழியர்கள் கூட நன்றாய் போதிக்கிறார்கள். ஆனால் அது முக்கியமல்ல. எங்கள் கேட்ட வசனம் அது மட்டும், அதாவது உங்களிடத்திலிருந்து, அது உங்களிடத்திலே தங்கிவிடக்கூடாது. உங்களிடத்திலிருந்து அந்த வார்த்தையை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். உங்களிடத்தில் அல்ல, உங்களிடத்திலிருந்து. ஒரு நாள் உங்களுக்கு வந்தது, நீங்களே தக்க வைத்து கொண்டு இயேசு நல்லவன், அதையே பாடி காலம் முழுக்க பாடி பாடி நேரங்களை வீணாக்க வேண்டாம். உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் எங்கெல்லாம் போகிறதாம்? மக்கதோனியாவுக்கு, அகாயாவுக்கு. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அதாவது இவர்களாலே தேவனை பற்றின விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டார் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ரட்சித்த ஆண்டவர், அபிஷேகித்த ஆண்டவர், உனக்கு தன் வார்த்தையை சொன்ன ஆண்டவர், உன்னால் உங்களால் அவர் பிரசித்தப்படுத்தப்பட்டிருக்கிறாரா? நல்ல சபைக்கு சில பேர் பெரிய பெருமை எல்லாம் இருக்கும். எங்கள் சபை 20,000 பேர், 10,000 பேர், தட்ஸ் குட். எங்கள் பாஸ்டர் நம்பர் 1, தட்ஸ் குட். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு அறிவித்திருக்கிறீர்கள்? இந்த வார்த்தை சொல்கிறது, எங்கும் பிரசித்தமாயிற்று. முதலாவது பிலிப்பு சபை சுவிசேஷத்தில், 2வது தெசலோனி சபை, 3வது அன்பானவர்களே அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12:24, அலெக்சாந்திரிய பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியமானும் வேதாபங்களில் வல்லவனுமான அப்போலோ என்ன ஒரு பேர் கொண்டவன் யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். இதற்காக தொழில் செய்ய அல்ல, சொந்த காரியங்களுக்காக அல்ல. அந்த வார்த்தை வேதம் சொல்கிறது, அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டான். அப்போஸ்தலர் 18:25. அது மட்டுமல்ல, கர்த்தருக்குரிய காரியங்களை திட்டமாய் போதகம் பண்ணினான். 26 18:26 அப்போஸ்தலர்கள். ஜெபாலயத்தில் தைரியமாய் பாடுகள், போராட்டங்கள், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் அன்றைக்கு இருந்த ஏரோது. ஆனால் தைரியமாய் கொர்நேலியு, அவனை குறித்து அப்போஸ்தலர் 10:24 சொல்லுகிறது, அவன் செசரியா பட்டணத்துக்கு போனான். தன் உறவின் முறையால் யாவரையும் தன் சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இங்கே காத்திருந்தான் என்ற வார்த்தை ஜஸ்ட் நாட் வெயிட்டிங், நோ, வசனம் பேச சுவிசேஷம் சொல்ல. இந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன். தன் உறவன் முறையாரை அனைத்தையும், தன் சிநேகிதரை அனைத்து, எல்லாரையும் கூப்பிடுறீங்க, விருந்து வைக்கிறீங்க, பார்ட்டி வைக்கிறீங்க, ஒரு வசனம் பேசுகிறீங்களா? உங்கள் பர்த்டே பார்ட்டியில் அதுக்கு நேரமே இல்லை. பர்த்டே பார்ட்டியில் ஒரு 5 நிமிஷம் கூட பிரசங்கம் பண்ணுறது வாய்ப்பு கிடையாது. கேக் வெட்டுறதும், பரிசுகளை கொடுப்பதும், அங்கே பூமாரி பொழிவதும், புஷ்பானம் வெடிப்பதும். அன்பு தேவ பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, அவன் சிநேகிதரை வரவழைத்தான், உறவின் முறையாரை வரவழைத்தான், அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலி அவனுக்கு எதிர்கொண்டு போய் என் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். ஒரு மிகப்பெரிய அதிகாரி. வசனம் பேசும்போது தேவனை உயர்த்துவார். வசனம் பேசும்போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். டோன்ட் லுக் த அவுட்வர்ட் பீப்புள். கொர்நேலி அவன் பாதத்தில் விழுந்தான். அவன் சொன்னான், பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நான் ஒரு மனிதன் தான் என்றான். அங்கே 10:27 அவனோட பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு, என்ன தெரியுமா, கண்டு பிரமிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை பேதுரு பேசினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையை, இதைத்தான் நம்முடைய முற்பிதாக்கள் செய்தார்கள்.
அடுத்து ஒரு மனிதனை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு மனிதன் அந்திரேயா. அவன் சொன்னான், யோவான் 1:40, அதாவது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற ஒருவன் அந்திரே, சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. அவன் சொன்ன ஒரு வார்த்தை இல்லை, தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு அந்திரேயா சொன்ன வார்த்தை, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்றான். கேபா எனப்படுவதற்கு அவர் பேதுரு என்று அர்த்தமாம். ஒரு பேதுருடைய அந்த ரட்சிப்புக்கு அப்போஸ்தலர் அந்த ஸ்தானத்திற்கு ஒரு அந்திரேயா காரணமாக இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அனுதய பிள்ளையை, அந்திரேயா அதிகமாக பேசப்படவில்லை, நிருபங்கள் எழுதப்படவில்லை. அவனால் கொண்டு வரப்பட்ட பேதுரு ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக, நிருபங்கள் எழுதுகிறாக, அவன் எழுப்பட்ட மக்கள் எல்லாம் சுகமாகலாக. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பயன்படுத்துகிற, நீங்கள் சொல்கிற ஒருத்தர் மிகப்பெரிய ஆளாக வருவார். நான் சொன்ன டேவிட் லிவிங்ஸ்டன், ஒரு வயதான முதியவன், சோர்ந்து போய் அன்றைக்கு சபைக்கு வந்தார். ஊழியத்தில் சோர்ந்து போய் இலக்கரித்து ஊழியத்தை விட்டுவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளே வந்தார். அவருடைய செய்தி கேட்டுதான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எனவே தான் யோவான் 1:43 பிலிப்பியை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமே நான் சொல்ல வந்த வார்த்தைகளை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, அன்பானவர்களே, பிலிப் சபையார் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இரண்டாவது, தெசலோனி சபையார் பவுல். மூன்றாவது, அப்பல்லோ. நான்காவது, கொர்நேலி. ஐந்தாவதாக பிலிப்பு. நாத்தான் வேலை அவனிடத்தை கொண்டு வந்தான். யோவான் 1:45 நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்தில் மோசையின் திருத்தம் எழுதியிருக்கிறதை கண்டோம், இவன் மோசையின் குமாரனும் நாசரேத்தினுமாகிய இயேசு என்றான். இன்றைக்கு என் செய்தி என்னவென்றால், அத்தனை பேருமே சுவிசேஷ ஊழியத்தில் ஒரு நாள் சோர்ந்து போகவில்லை. பாடுகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, இல்லாமல் இருந்தது, ஏளனங்கள் இருந்தது, சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஒரு கதாபாத்திரம் மத்தேயு 19:13. அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார். இது பாருங்க, அவரிடத்தில் கொண்டு வந்தார். சுவிசேஷம் அவர் தான். இது சுவிசேஷம் செய்யல, வார்த்தையை கேட்டவங்க பண்ணாங்க. இது ஒரு ஊழியம் தானே, அவரிடத்தில் கொண்டு போவது, அதுதான் ஊழியமே. திரும்ப சொல்லுகிறேன், அவரிடத்தில் கொண்டு வருவது பெரிய ஊழியம் அல்லவா? அறிமுகப்படுத்துவது ஊழியம் அல்லவா? எனவே தான் தேவன் சொன்னார், நீங்கள் தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர் அப்படிப்பட்டவருடையது. அப்போஸ்தலர் 8:4 சிதறி போனவர்கள், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இல்லாமை, ஏளனங்கள். ஆனால் சிதறி போனவர்கள் விட்டு போகவில்லை, சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கித்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை, சுவிசேஷ அறிவு எங்கும் பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள், குடும்பம் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், வேலை இல்லை, எல்லாமே இட் ஹஸ் பீன் ஸ்கேட்டர்ட். கனவுகள் எல்லாம் சேர்ந்து போனது. ஆனால் சிதறி போனாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க தயங்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, இந்த செய்தி தொடர்ந்து கேளுங்கள். அந்த சுவிசேஷ பாரம், பக்தன் பாடினர் போல, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். அந்த பாரம் உங்கள் சுமையாக மாற உங்களுக்கு நான் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நன்றி. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எங்களுக்கு ஐயோ. தேவனே, சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் அது ஒன்றே எங்கள் பிரதானமாக இருக்கணும். அப்பா, ஒருவர் இப்படி சொன்னார், தேவனை அதிகமாக நேசிக்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தில் பெரியவளாக இருப்பார்கள். அதிகமாக நேசித்து, வசனத்தை நேசித்து, உடைய சுவிசேஷத்தை நேசித்து இந்த அறிவிக்கை எங்களுக்கு இறக்கம் செய்யும். தேவனை அதிகமாக நேசிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவளாக இருப்பார்கள். ஏஸ்லோ, உண்மை நேசிக்கணும், உடைய வார்த்தையை சொல்லணும், இரக்கம் தயவு பண்ணுங்க. உடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிப்பதில் ஒன்றாம் தயக்க வேண்டாம்.
காலதாமதம் வேண்டாம், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சணை நாள். இந்த செய்தி தொடர்ந்து கேளுங்கள். நடைமுறையில் ஆத்துமாக்கள் ஆதாரம் செய்கிற நல்ல போர்ச்சவராக இருப்போம். கல்விமானாக இருக்கலாம், பிரில்லியண்ட்டாக இருக்கலாம். ஆனால் உனக்கு இருக்கிற வாய்ப்பு எப்படியெல்லாம் தேவனை சொல்ல முடியுமோ அப்படிலாம் சொல்லுவோம். இந்தியாவை இயேசுவின் சொந்தமாக்குவோம். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், தேவனின் நல்லவர், தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நீ நல்லவராய் இருக்கிறீரப்பா. தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சிய நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சிய நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நல்லவரப்பா, நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம்
பெரியவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மையுள்ளவர். 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 ஹல்லேலூயா. அவர் பெரியவராயிருந்தார், அவர் நல்லவராயிருந்தார். ஒவ்வொரு நாளும் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மளை சுமந்து நடத்தின தேவன். வியாதி வந்தது, படுக்கை வந்தது, மரண நேரம் வந்தது, பலனற்று போயிருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை தாங்கினார், நம்மளை ஏந்தினார், நம்மளை சுமந்தார், நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். ஒவ்வொரு நாளும் பலன் கொடுத்து நம்மளை வாழ வைத்த தேவனாயிருந்தார். சோதனை வரும்போது, துன்பம் வரும்போது தம்முடைய வலக்கரத்தினால நம்மளை தேற்றினார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேற்றக்கூடியதாக இருந்தது. அந்த வார்த்தையினால தான் இந்த நாளில் நம்ம நிற்கிறோம். இல்லைனா நம்ம என்றோ நம்ம காணாமல் போயிருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளை நிற்க, நம்மளை நடத்த, நம்மளை வாழ வைக்க தேவன் வார்த்தை நம்மளை உதவி செய்கிறது. தொடர்ந்து பாடுவோம். ஒவ்வொரு நாளும் சோதனை, கண்ணீர், கவலை எல்லாம் வருது. ஆனால் கர்த்தர் வருகிறார். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவரோடு நாம் பறந்து செல்வோம். அந்த ஒரு நம்பிக்கை மாத்திரம் தான் நம்மளுக்கு. இங்கே வருட துன்பம் எல்லாம் கொஞ்ச காலம் தான். கர்த்தரோட நம்ம நித்திய காலமாய் வாழ போகிறோம். அந்த இடத்துல நம்ம சுகமாக இருப்போம். அந்த நம்பிக்கையில தான் இந்த துன்பத்தெல்லாம் நம்ம கடந்து செல்ல தேவன் பலன் தருகிறார். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மையுள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மையுள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மையுள்ளவர். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.